ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். துருபத ராஜனை கொலை செய்வதற்காக அந்த மன்னர்கள் எல்லாம் பாயறாங்க. அப்போ துருபத ராஜா பிராமண வேஷத்தில் இருந்த அர்ஜுனன் கிட்ட சரணடைகிறாரு. அப்போது பீமனும் அர்ஜுனனும் மன்னர்களை எதிர்க்க அங்கே ஒரு யுத்தமே ஆரம்பமானது. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் நடந்தது. அவங்க 2 பேருமே தோற்றுவித்த அம்பு மழையின் காரணமாக மற்றவர்களால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கக்கூட முடியாமல் போனது. அப்படி அம்புகளால் அவங்க சூழப்பட்டவர்கள் ஆனாங்க. அந்த நிலையில் அர்ஜுனனை பார்த்து கர்ணன், என் கூட இப்படி திறமையோடு எதிர்த்து யுத்தம் செய்ய இந்த உலகத்தில் அர்ஜுனனை தவிர யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யுத்தம் செய்யக்கூடிய நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுனன் தான் ஒரு பிராமண இளைஞன் தான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. இதை கேட்ட கர்ணன் பிரம்ம தேஜஸ் உடையவங்களோட தான் யுத்தம் செய்வதில் அர்த்தமில்லைன்னு நினச்சி அந்த மோதல்லிருந்து விலகி போகிறாரு. மற்ற மன்னர்களுக்கும் பீம அர்ஜுனர்களுக்கும் இடையே யுத்தம் தொடருது. மன்னர்கள் படிப்படியாக தோற்று போய்கிட்டு இருந்தாங்க. பீமனையும் அர்ஜுனனையும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் ஒவ்வொருத்தராக தோல்வியடைகிறாங்க. அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் தலையிட்டு அந்த மன்னர்களையெல்லாம் சமாதானப்படுத்தி துருபதன் விதித்த நிபந்தனையின்படி இந்த பிராமண இளைஞன் திரௌபதியை அடையக்கூடிய தகுதியை அடைஞ்சிருக்கான். இதுக்கு மேலும் நீங்கள்லாம் பிரச்சனையை வளர்த்து யுத்தத்தை தொடர்ந்து செய்வதில் அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மன்னர்களையெல்லாம் திருப்பி அனுப்புகிறாரு. அவங்க எல்லாருமே ஏமாற்றத்தோட தங்கள் நாடுகளுக்கு திரும்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பீமனும் திரௌபதியும் உடன் வர அர்ஜுனன் அந்த இடத்தை விட்டு போகிறாரு. பகவான் கிருஷ்ணர் பலராமர்கிட்ட தான் முன்பே சொன்னதை மீண்டும் உறுதிப்படுத்தி, இவங்க 2 பேருமே பீமனும் அர்ஜுனனும் தான். இவங்களோடு வந்து முதலிலேயே சபையை விட்டு வெளியே சென்றவர்கள் தர்மபுத்திரன், நகுலன், சகாதேவன். இவங்க 3 பேருந்தான். அதனால் அரக்கு மாளிகையில் இவங்க மடியலை, அதாவது இறந்து போகலை அப்படின்னு பலராமர்கிட்ட சொல்கிறாரு. திரௌபதியை கூட்டிக்கிட்டு தங்களுடைய இடத்துக்கு வந்த அர்ஜுனனும் பீமனும் ஒரு வழியாக வந்து சேர்றாங்க. அவங்க, அம்மா நாங்கள் பிக்ஷை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு வெளியே நின்று குரல் கொடுக்குறாங்க. ஹரிபோல்.